வணக்கம். அனைவரையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய உடல் சார்ந்தும் உளம் சார்ந்தும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகள் குறித்து நாங்கள் பேசி வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் மிக முக்கியமான விடயம் குறித்து நாங்கள் கலந்தாலோசிக்க போகின்றோம். ஒவ்வொரு வருடமும் ஜூலை 22ஆம் தேதி உலக மூளை நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. அதேபோன்று ஒவ்வொரு வருடமும் இந்த ஜூலை 22ஆம் தேதி மிக முக்கியமான தொனிப்பொருள் அடையாளப்படுத்தப்படுகின்றது. இந்த தொனிப்பொருள் எவ்வகையான விடயங்களை எங்களுக்கு எடுத்துரைக்கின்றது, இந்த மூளை நாள் கடைபிடிக்கப்படுவதன் முக்கியத்துவம் என்னவாக இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் முழுமையாக பேசப் போகின்றோம். அந்தளவில் எங்களோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலை நரம்பியல் சிகிச்சை நிபுணர், அதேபோன்று இலங்கை பாரிசவாத சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் திவாகரன் அவர்கள். உங்களை நாங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். நீங்கள் விசேட நரம்பியல் சிகிச்சை நிபுணராக இருக்கின்றீர்கள். இந்த மூளை நாள் கடைபிடிக்கப்படுவதன் முக்கியத்துவம் என்னவாக இருக்கின்றது? மூளைக்காகவும் ஒரு நாள் இருப்பது மிகவும் முக்கியம். ஏன் எங்களுக்கு மூளை முக்கியம்? எமது மூளைதான் அனைத்துமே. நான் இப்பொழுது உங்களுடன் பேசுவது, நீங்கள் பேசுவதை நான் விளங்கிக் கொள்வது, நீங்கள் பேசுவது, எமது கால் கைகள் அசைவது, எமது எண்ணங்கள், எமது எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த மூளையால் தான் இயங்குகின்றன. இன்னொரு வகையில் சொல்ல போனால், கண்ணால் காணும் நான் நினைக்கிறேன், ஆன்மீக அடிப்படையிலும் நான் என்பது என்ன என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கின்றது. நாங்கள் ஆத்மாவா? ஆனால் கண்ணால் நாங்கள் பார்க்கக்கூடிய நாங்கள் என்றால் எங்களுடைய பிரெயின், எங்கள் மூளைதான். எங்கள் மூளையில் தான் எங்களுடைய உடலுக்குரிய அனைத்து அம்சங்களுமே இருக்கின்றன. அப்போ எங்களுடைய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சென்டர், எங்களுடைய உடலின் கட்டுப்பாட்டு மையமாக மூளை இருக்கின்றது. இந்த கட்டுப்பாட்டு மையம் ஒழுங்காக இருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் நாங்கள் பிறந்ததிலிருந்து நாங்கள் எங்களுடைய கனவுகளை, இலட்சியங்களை அடைகின்றோமா, நாங்கள் என்னென்ன செய்ய விரும்புகின்றோமோ அவ்வளவத்தையும் மிகவும் திறம்பட செய்கின்றோமா என்பது எமது மூளை எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கின்றது என்பதில் தான் இருக்கின்றது. இந்த ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படும் பொழுது அது எங்களுடைய உடலிலோ அல்லது உள்ளத்திலோ குறைபாடுகளை உருவாக்கலாம். எனவே உலகில் அனைவரும் மூளையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த மூளையை சாதாரண ஆரோக்கியம் அல்ல, ஆரோக்கியமும் ஹெல்த் ப்ரமோஷன் என்று சொல்லுவார்கள், இன்னும் மேம்பட செய்வதற்காகத்தான் இந்த உலக மூளை நாளை உருவாக்கி உள்ளார்கள். கண்டிப்பாக. அதாவது எங்களுடைய மூளையின் ஆரோக்கியம், அதனை மேம்பட செய்வதை வலியுறுத்தும் முகமாகத்தான் இந்த நாள் சர்வதேச தினமாக கடைபிடிக்கப்படுவதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த நாளில் மிக முக்கியமான தொனிப்பொருள் என்பது கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த வருடத்திற்கான தொனிப்பொருள் என்னவாக இருக்கின்றது? இந்த வருடத்திற்கான தொனிப்பொருள் மிகவும் ஒரு அவசியமான ஒரு தொனிப்பொருள். அதாவது இயலாமை அல்லது ஊனம், ஆங்கிலத்தில் இதில் டிசபிலிட்டி என்று சொல்லுவார்கள். அவற்றுக்கு எதிராக நாங்கள் ஊனம் அல்லது இயலாமையை இல்லாமல் செய்வது எப்படி, அல்லது அதனுடன் இசைவாகுவது எப்படி, அதனுடன் இசைவாக்கி எங்களுடைய மூளையால் அடையக்கூடிய உச்ச பயனை பெறுவது எப்படி என்பதுதான் இதற்குரிய தொனிப்பொருள். இன்றைய உலகத்தில் அனைவரும் ஈக்குவல், எல்லோரும் சமம் என்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நாடுகள் என்ற அளவில் மட்டுமல்ல, சர்வதேச அளவிலும் ஆண் பெண் மட்டுமல்ல, இன குழுமங்கள் மட்டுமல்ல, அனைவரும் சமம். எனவே எமது மூளையில் ஏற்படும் சில சிக்கல்களால் சில இயலாமைகள் எங்கள் அனைவருக்கும் உள்ளது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயலாமை இருக்கலாம். ஆனால் உலக மனிதர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் அனைவரும் சமம் என்ற ஒரு தொனிப்பொருளையும் நோக்கி செல்வதற்காகத்தான் அவர்கள் லீவ் நோ ஒன் பிஹைண்ட் என்பது இந்த வருடத்துக்குரிய தொலைப்பொருளாக இருக்கின்றது. நாட் லீவ் நோ ஒன் பிஹைண்ட் என்பது எவரையும் நாங்கள் விட்டு செல்ல மாட்டோம் என்பதுதான் இதற்குரிய தொனிப்பொருளாக இருக்கின்றது. எல்லோருமே சமம் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு தொனிப்பொருளாக இந்த வருடம் மூளை நாளிற்கான தொனிப்பொருளாக அமைந்துள்ளது. இந்த தொனிப்பொருளை இந்த வருடம் கடைபிடிப்பதற்கான காரணம் என்ன? நான் நினைக்கின்றேன், நான் அப்பொழுது சொன்ன விடயங்கள் தான். அதாவது மூளையினால் நாங்கள் அடையக்கூடிய எங்களுடைய அதிஉச்ச பயன்பாட்டை அடைகின்றோமா என்பதும், நரம்பியல் ரீதியாக வரும் நோய்களினால் சில வேளைகளில் அது எங்களால்
தவிர்க்கப்படக்கூடிய நோய்கள். அதனால் ஏற்படும் சில சிக்கல்களால் எங்களுக்கு இயலாமை ஊனம் ஏற்படுவதை அறிந்து கொள்வதுடன் அதிலிருந்து எப்படி நாங்கள் விடுபடுவது என்பதற்காகத்தான் இதை செய்கின்றோம். நமக்கு தெரியும் இயலாமை ஊனம் என்பது எத்தனையோ விடயங்களால் வரலாம். நான் இப்பொழுது நடந்து செல்லும் பொழுது ஒரு காலில் ஒரு ஆணி குத்தி ஒரு காலில் ஒரு பிரச்சனை வந்து ஊனம் பெறலாம். ஆனால் உடலில் ஏற்படும் ஊனங்களில் உடலோ உள்ளமோ ஊனங்களில் மிக பெரும்பாலான ஊனங்கள் இது பிரெயினினால் தான் ஏற்படுகின்றன. மூளையில் ஏற்படும் பிரச்சனைகளினால் ஏற்படும் ஊனங்கள் தான் உலகிலேயே ஊனங்களுக்குரிய மிக முக்கியமான காரணியாக இருக்கின்றன. எனவே தான் உலக மூளை நாளில் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் இன்னொரு 20 வருடங்களில் சில நரம்பியல் நோய்களை சரியாக இனங்கண்டு குணப்படுத்தினால் உலகில் உள்ள ஊனங்களில் ஒரு 38 விதமான ஊனங்களை இல்லாமல் ஆக்கலாம் என்று. எனவே தான் 2 அமைப்புகள், 2 அல்ல பல அமைப்புகள், ஆனால் அவற்றில் மிகவும் முக்கியமாக நான் குறிப்பிடப்பட வேண்டியது உலக நரம்பியல் சங்கம், வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் நியூரோலஜி. இந்த அமைப்பு தான் இன்று பல வருடங்களுக்கு முதல் இந்த மூளை நாள் என்று ஒரு நாளை நாங்கள் அனைவரும் அனுட்டிக்க வேண்டும் என்று உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த வருடத்துக்குரிய தொனிப்பொருளையும் தந்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் இலங்கையிலும் இலங்கை நரம்பியல் நிபுணர்கள் சங்கம், இலங்கை நரம்பியல் நிபுணர் சங்கம் அந்த உலக சர்வதேச அமைப்புடன் தொடர்பு கொண்டு அவர்கள் இங்கும் பல விடயங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். நீங்கள் தொனிப்பொருள் குறித்து பல விளக்கங்களை கூறியிருந்தீர்கள். இந்த தொனிப்பொருளின் ஊடாக நீங்கள் அடைய நினைக்கும் குறிக்கோள்கள் என்னவாக இருக்கின்றன? நான் சொன்னேன், எதிர்காலத்தில் சில 20 ஆண்டுகளுக்கு பிறகு மூளையினால் ஏற்படும் இயலாமைகளை அளவை இறக்குவது உலக நரம்பியல் சங்கத்தின் குறிக்கோளாக இருக்கின்றது. நான் சொன்னேன், அதே போல் எங்கள் இலங்கையிலும் இலங்கை நரம்பியல் நிபுணர் சங்கம் இதில் மிகவும் அக்கறையுடன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அப்பொழுது இதனை அடைவதற்கு நாங்கள் 5 எய்ம்ஸ் குறிக்கோள்களை பற்றி பேசலாம். எல்லாருக்கும் முதல் தெரிய வேண்டியது, நாங்கள் அவேர்னஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம், இந்த விழிப்புணர்வு முக்கியம். என்ன பிரச்சனை என்று தெரிஞ்சால் தான் நாங்கள் அதை பற்றி என்ன சரி செய்யலாம். ஆங்கிலத்தில் எலிஃபண்ட் இந்த ரூம் என்று சொல்லுவார்கள். நாங்கள் இதுவரையும் யானையை பார்த்தே இருக்காவிட்டால் ஒரு யானை இந்த அறைக்குள் வந்து இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது. இந்த யானையை கண்டால் தான் இது யானை என்று தெரியும். அப்போ விழிப்புணர்வு நிச்சயமாக அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் இருக்கும் அளவிற்கு இந்த இயலாமை பற்றிய விழிப்புணர்வு எங்கள் நாட்டிலும் ஏற்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அது பற்றி நாங்கள் பேசுவோம். அப்பொழுது விழிப்புணர்வு ஒரு விடயம். விழிப்புணர்வினோடு சேர்ந்து இது பற்றிய எடியூகேஷன், கல்வி, அதாவது இயலாமை எங்கெங்கு இருக்கின்றது, பிரெயினில் மூளையின் என்னென்ன விடயங்களினால் இந்த இயலாமை வருகின்றது என்ற கல்வி அனைவருக்கும் வேண்டும். ஆனால் முக்கியமாக இந்த இப்போ சுகாதாரத்துறையினருக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும். டாக்டர்ஸுக்கு, அதாவது நோயாளிகளுடன் பழகும் அனைவருக்கும் இந்த இயலாமைகளை கண்டறிந்து அவற்றை மிகவும் குணப்படுத்தும் அல்லது அவற்றுக்கு உதவி செய்யும் எபிலிட்டிஸ், இயலுமைகள் வேண்டும். எனவே அந்த விழிப்புணர்வுடன் சேர்ந்து கல்வி என்ற ஒரு குறிக்கோள். அப்பொழுது அனைத்து தரப்பு வைத்தியர்கள், தாதியர்கள் மற்றும் அனைத்து ஆளணியினருக்கும் இது பற்றிய கல்வியூட்டல் என்பது இன்னொரு குறிக்கோளாக இருக்கின்றது. 3வது குறிக்கோளாக நாங்கள் சொல்லக்கூடியது அக்சசிபிலிட்டி என்று சொல்லுவார்கள். நான் அதற்கு தமிழில் இசைவாக்கம் என்ற ஒரு சொல்லை உருவாக்குகின்றேன். அணுகுமுறை என்றும் சொல்லலாம். அதாவது அனைவரும் நாங்கள் சொன்னோம், let us leave no one behind என்று. அதாவது எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயலாமை இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு கால் இயலாமல் இருக்கலாம், ஒருத்தருக்கு கை இயலாமல் இருக்கலாம். ஆனால் வசந்தம் டிவியில் வந்து ப்ரோக்ராம் செய்ய கால் இயலாதவரும் கை இயலாதவரும் 2மே இயலுமாக இருக்கிறவரும் வசந்தம் டிவியில் நாங்கள் ஒரு வாயால் பேசும் பொழுது, சிந்திக்கும் பொழுது அந்த கால் இயலாமலும் கை இயலாமலும் இருக்கிறது ஒரு முக்கியம் இல்லை. அப்போ நாங்கள் ஒவ்வொரு குறைபாடு ஒவ்வொருவருக்கு இருந்தாலும் அனைவரும் இப்படி ஈக்குவலாக சமமாக தன்னுடைய இயலுமைகளை வெளிப்பட கூடும் என்பதுதான்
accessibility இசைவாக்கம் என்பதனூடாக நாங்கள் பேசலாம். நான்காவது advocacy என்ற ஒரு சொல்லுவார்கள். நான் அதை உரிமைகள் என்று கூட சொல்லலாம். அதாவது எங்கள் அனைவருக்கும் இந்த காலத்தில் மனித உரிமைகளை பற்றி பேசப்படுகின்றது, அடிப்படை உரிமைகளை பற்றி பேசப்படுகின்றது. நமக்கு உணவு, உடை, உறையுள் என்றதோட எடியூகேஷன், கல்வி ஒரு மனித உரிமை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அப்படி நாங்கள் சிகிச்சை பெறுவதும் முக்கியமாக எங்களுடைய இயலாமைகள் இருந்தால் அந்த இயலாமைகளை குறைத்து எப்படி எங்கள் இயலுமைகளை வெளிக்காட்ட முடியும் என்பதும் ஒரு உரிமை. எனவே முக்கியமாக இயலாமை உள்ளவர்கள், ஊனம் உள்ளவர்கள், அவர்களுக்கு இருக்கும் மனித உரிமைகளை தெரிந்து கொண்டு அவற்றை பெறுவது எப்படி என்பது ஒரு விடயம். இறுதியாக ப்ரிவென்ஷன். நாங்கள் எப்பொழுதும் ஏற்பட்ட விடயங்களை மட்டும் பேசிக்கொண்டிருந்த வேலை இல்லை. இனிமேல் இதுவரைக்கும் இயலாமை இல்லாதவர்கள் இயலாமை ஏற்படாமல் ஊனமுறாமல் தடுப்பது எப்படி என்பதும் அதனிலும் ஒருபடி மேலே சென்று எமது மூளையின் பொட்டென்ஷியல், இயலுமையை எப்படி உச்சபட்சமாக பயன்படுத்திக் கொள்வது என்பதனையும் பார்க்க வேண்டும். எனவே இந்த 5 விடயங்களை இந்த நாளுக்குரிய இந்த தொனிப்பொருளுக்கூடாக அடைய நினைக்கின்றோம். 1 அவேர்னஸ், விழிப்புணர்வு, கல்வி, 3வது இசைவாக்கம், 4வது நமது உரிமைகளை பெற்றுக்கொள்ளுதல், 5வது ப்ரிவென்ஷன், அதாவது ஏற்படாமல் தடுப்பதா. கண்டிப்பாக இந்த 5 விடயங்களும் தான் உங்களுடைய குறிக்கோளாக காணப்படுகின்றது. இந்த தொனிப்பொருளினூடாக இந்த நாளில் நீங்கள் அடைய நினைக்கக்கூடிய விடயங்கள், இந்த 5 விடயங்களையுமே நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளிற்குமே இந்த விழிப்புணர்வு என்பது வெவ்வேறு வகையாக காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த மூளை நாட்கு உலக அளவில் இடம்பெறக்கூடிய விழிப்புணர்வு நடவடிக்கைகள் என்னவாக இருக்கின்றன? விழிப்புணர்வு என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டில் உள்ள இதற்கான அமைப்புகள், நான் சொன்னேன் இங்கு இலங்கை நரம்பியல் நிபுணர் சங்கம், பல படிப்பு நான் உங்களுடன் பேசுவதும் அதனோடு ஒரு அம்சமாகும். நாங்கள் தமிழ் மொழியில் பேசுகின்றோம். அப்படி எங்கள் மற்ற மொழியில், எங்கள் சிங்கள சகோதர மொழியில் அவர்கள் பல ஊடக நிறுவனங்களுக்கூடாக இப்படியான டாக் ஷோஸ் கணக்க செய்கின்றார்கள். இதை விட பத்திரிகைகளிலும் நான் நினைக்கிறேன் ரூபவாகினி, நேத்ரா டிவி போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் செய்தி வாசிக்கும் இடைவேளைகளில் சில நேரங்களில் சில மெசேஜஸ் தருகின்றார்கள். இதனை விட மிகவும் முக்கியமான விழிப்புணர்வு எங்கள் அன்றாடம் நாங்கள் அனைவரும் வைத்தியர்களோ சுகாதார ஆளணியினர் உதவி பெற வரும் நோயாளர்கள் மனிதர்களிடம் இது பற்றிய விழிப்புணர்வை நாங்கள் அன்றாடம் எமது வைத்திய சேவையினூடாக ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுது நாங்கள் விழிப்புணர்வு என்று வரும் பொழுது நாங்கள் ஒரு சில ஊனங்கள் எங்களுக்கு தெரியும். கண்ணால் பார்த்தவுடன் இவருக்கு கொஞ்சம் இயலாமல் இருக்குது, ஒரு கால் நடக்க இயலாமல் இருக்குது, கை தூக்க இயலாமல் இருக்குன்றது தெரியும். ஒரு சில ஊனங்கள் எங்களுக்கு தெரியாது. உதாரணமாக நான் சில உதாரணங்களை சொல்லுகின்றேன். வேகம் உதாரணமாக தெரியும். நாங்கள் மூப்படையும் பொழுது சிறு வயதில் வந்த வேகத்தில் செல்ல இயலாது. ஆனால் சிலருக்கு ஒரே வயதில் இருக்கும் ஒருவருக்கு ஒரு வேலையை வேகமாக செய்ய முடியாமல் இருக்கின்றது என்றால் அது கூட அவருக்கு இருக்கும் ஒரு மூளை சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அப்பொழுது நான் சொன்னேன், ஊனம் அல்லது இயலாமை மூளையினால் தான் கூட ஏற்படுகின்றது. மிக முக்கியமான வருத்தம், ஊனம் ஏற்படுத்தக்கூடிய வருத்தம் பாரிசவாதம். பாரிசவாதத்தினால் வரும் ஊனங்கள் மிகவும் அதிகம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு கால் ஒரு கை இயலாமல் இருக்கலாம், சில பேருக்கு பேச்சு வராமல் இருக்கலாம், சில பேருக்கு நீங்கள் பேசுகிறது வடிவாக விளங்காமல் போகலாம், கண் பார்வையில் மாற்றம் ஏற்படலாம், தலை சுற்றல் ஏற்படலாம். அப்பொழுது இப்படியான சிக்கல்கள் பாரிசவாதத்தினால் வரும். அடுத்ததாக நாங்கள் ஃபிட்ஸ் அல்லது எபிலெப்சி, வலிப்பு நோய் இருக்கின்றது. நீண்ட காலம் வலிப்பு நோய் உள்ளவர் அதனால் கால் கையில் இன்ஜரி, காயங்கள் ஏற்பட்டு ஊனம் ஏற்பட்டிருக்கலாம். அல்லது அந்த வலிப்பு நோயினால் அவருடைய திங்கிங், அவருடைய ஞாபக சக்தி திறன் அல்லது அவர் ஒரு சாதாரண ஆளை போல் செய்ய முடியாமல் விசேட தேவை உடையவர்களாக மாறலாம்.
நீங்கள் அனைவரும் கேள்விப்படக்கூடிய ஒரு மிக்ரெயின் ஒற்றை தலைவலி கேட்டுப்பட்டிருப்பீர்கள். இன்றைக்கு ஷாலினிக்கு சரியான ஒற்றை தலைவலி என்றால் சிலவில் ஷாலினியால் என்னட்ட கேள்வி கேட்க முடியாமல் இருக்கலாம், அது எங்களுக்கு வெளியில் பார்க்க தெரியாமல் இருக்கும். அப்போ சில நேரங்களில் தலைவலி சில ஆட்களுக்கு அடிக்கடி தலைவலி வாரதால் அவங்க ஒர்க் எஃபிஷியன்சி ஒரு 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 அலுவலகத்தில் ஒருவர் இதுவரைக்கும் மிகச் சிறப்பாக வேலை செய்தவர் அடிக்கடி லீவ் எடுக்கிறார், அவருக்கு வேலை செய்ய முடியாமல் இருக்கிறது, சில வேளை அவருக்கு ஏற்படுற ஒரு தலைவலியால் இருக்கலாம். இன்னொரு மிகவும் முக்கியமான இது பிள்ளைகள் எழுதும் பொழுது ஓ லெவல் எக்ஸாம் ஏ லெவல் எக்ஸாம் மிக விரைவாக எழுத வேண்டும், கட்டுரைகள் எழுத வேண்டும். சில வேளையில் கையில் ஏற்படும் சில பிரச்சனைகளால் அவர்களால் விரைவாக எழுத முடியாமல் போகலாம். நாங்கள் முன்பும் பேசியுள்ளோம், ரைட்டர்ஸ் கிராம்ப் என்ற ஒன்று இருக்கின்றது. அப்பொழுது இந்த பிள்ளைக்கு எல்லாம் தெரியும், அறிவு இருக்குது, என்ன எழுதணும் என்னும் தெரியும், ஆனால் எழுதுகிற வேகம் கொஞ்சம் பத்தாமல் இருக்கலாம். அப்படி இன்னும் நான் நினைக்கிறேன் அலுவலகத்தில் ஒவ்வொரு அலுவலகத்திலும் நீங்கள் பார்த்தால் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களுக்கும் ஒரு சிறிய உணம் இருக்கலாம், உங்களை சுற்றியுள்ள எத்தனையோ பேருக்கு நீங்கள் நேரில் கண்ணால் பார்க்க முடியாத சில இயலாமைகள் இருக்கலாம். உதாரணமாக ஏறி வருதல், சிலாக்களுக்கு லிஃப்ட் கட்டாயம் தேவைப்படலாம். இன்றைக்கு லிஃப்ட் வேலை செய்யலை என்றால் ஒரு கால் இயலாதவர் ஸ்டெப்ஸால் ஏறி வர வேண்டிய ஒரு நிலை வரும். அப்படி உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இயலாமைகளை பற்றி தெரிந்து கொள்வதும் இந்த இயலாமைகள் ஏன் வந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதும் மிகவும் முக்கியம். அப்பொழுது நாங்கள் ப்ரிவென்ஷனில் பேசுவோம். இன்று நான் உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு கை இயலாமல் வருகின்றது என்றால் இந்த நிகழ்ச்சியிலும் பார்க்க முக்கியம் நான் அதுக்கு மருந்து செய்கிறது. இது சின்ன விஷயம் என்று நான் விட்டுட்டு போய் நாளைக்கு ஒரு கை இயலாமல் இருக்கிறது, அது ஒரு இழப்பாக இருக்கும். அடுத்த இன்னொரு விதமான இயலாமை இந்த பிள்ளைகளை எடுத்தால் சின்ன பிள்ளைகள பொட்டென்ஷியல். உதாரணமாக கல்வியில் சிலருக்கு விசேட தேவைகள் இருக்கலாம், அதுவும் ஒரு வகையில். அப்பொழுது அந்த விசேட தேவை உள்ளவர்களை நாங்கள் ஒதுக்காமல் அவர்களை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இவர் இப்படி என்று நிற்காமல் அதையும் ஒரு இயலாமை என்று அறிந்து கொள்வது முக்கியம். அடுத்ததாக கல்வி காணப்படுகின்றது. தாதியர் ஆளறியருக்கு இது முக்கியமான அறிவாக இருந்தாலும் வீடுகளிலும் இயலாமையானவர்கள் இருப்பார்கள், இவர்களை பராமரிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கும் இது சார்ந்த அறிவு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவான விடயங்கள் என்னவாக இருக்கும்? ஆம், எடியூகேஷன் அல்லது கல்வி என்பது எங்கள் அனைவருக்கும் தேவை. எவ்வளவு தேவை என்பதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். அனைவரும் முக்கியமாக நாங்கள் உடனடியாக செல்வது டாக்டர்கிட்ட, வைத்தியர்கிட்ட. அப்பொழுது அனைத்து வைத்தியர்களுக்கும் ஊனம் அல்லது இயலாமைகளை எப்படி இனம் கண்டுகொள்வது, மற்றவர் அறியாத இயலாமையை எப்படி வைத்தியர் தான் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும், அது சம்பந்தமான கான்ஃபரன்சஸ் கற்றல் இதுகள் இருக்கின்றன. வைத்திய கல்விக்கு இறுதி இல்லை, எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்கணும். நான் அறியாத விடயங்கள் இருக்கின்றன. அப்படி ஜூனியர் டாக்டர்ஸ் இளம் வைத்தியர்களுக்கு கற்பிப்பது மிகவும் முக்கியம். அப்பொழுது நான் நினைக்கிறேன் இந்த நாளின் ஒரு குறிக்கோள் சீனியர் டாக்டர்ஸ், இது பற்றிய அனுபவம் உள்ள வைத்தியர்கள் தங்களுடைய இளம் வைத்தியர்களுக்கு இதனை சொல்லிக் கொடுப்பது ஒரு விடயம். நீங்கள் சொன்னீர்கள் மற்ற வைத்திய ஆளுநர் தாதியர்கள் மேலும் பராமரிப்பாளர்கள் அனைவருக்கும் இது சொல்லிக் கொடுக்க வேண்டி வரும். இந்த இடத்தில் ஃபிசியோதெரபிஸ்ட், அதாவது இயன்முறை சிகிச்சையாளர்கள் அல்லது உடற்பயிற்சி சிகிச்சையாளர்கள் என்று சொல்லலாம், ஃபிசியோதெரபிஸ்டை பற்றி சொல்ல வேண்டும். அவர்கள் மிக பாரிய சேவையை அளிக்கின்றார்கள். இன்று உதாரணமாக பாரிசவாதத்தினால் உடல் ஊனமுற்றவர்களுக்கு இயலாமை ஏற்பட்டவர்களுக்கு அவர்கள் மீண்டும் இயலுமையை கொண்டு வருவதற்கு ஃபிசியோதெரபிஸ்ட் தான் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரதான வைத்தியசாலைகளில் பல வைத்தியசாலைகள் அவர்கள் உள்ளார்கள். அதே போல் ஒக்யூபேஷனல் தெரபிஸ்ட் என்று இருக்கிறார்கள். அவர்கள் இசைவாக்கம், நாங்கள் இசைவாக்கத்தை பற்றி படிப்போம். அதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்கூடாகவும் எப்படி நாங்கள் எங்களுடைய வேலைகளை திறம்பட செய்யலாம் என்பவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். பேச்சு சொல்லிக் கொடுப்பதற்கு ஸ்பீச் தெரபிஸ்ட் என்று இருக்கிறார்கள். அப்பவர்கள் இப்படியானவர்கள் இருக்கிறார்கள் என்றும் இவர்களுக்கு ஊடாக நாங்கள் எங்களுடைய இயலாமைகளை மாற்றி எளிமை கொண்டிடலாம் என்பதும் ஒரு அறிவு, அதுவும் ஒரு கல்வி. ஆனால் நீங்கள் கேட்ட மிக முக்கியமான விடயம் வீட்டில். இப்பொழுது யார்தான் என்ன செய்தாலும் வீட்டில் உள்ளவர்கள் தான் அந்த நபருடன் 24 மணித்தியாலமோ கன நேரம் இருப்பார்கள். எனவே வீட்டில் உள்ளவர்களுக்கும் இது பற்றிய அறிவு தேவை. அப்பொழுது இந்த 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 சுகாதாரத்துறையினுடன்
அவர்கள் பழகும் பொழுது அவர்களிடமிருந்து ஒவ்வொரு ஊனத்திற்கும் இயலாமையையும் எப்படி பராமரிப்பது என்பதை பற்றிய ஒரு அறிவு தேவை. உதாரணமாக பாரிசவாதம் ஒரு கை இயலாமல் இருப்பவரை நாங்கள் உதவி செய்யணும் என்று போட்டு அந்த கையை பிடிச்சி தூக்கி இயலாது. தூக்கினா இந்த தோலுக்குள்ள சரியான ஒரு இறுக்கம் வரும். அப்பொழுது அவர்களை எப்படி தூக்குவது, எப்படி கையாள்வது என்பது பற்றிய அறிவு. ஒருவருக்கு ஒரு பக்கம் இயலாமல் இருக்கு, அந்த பக்கம் தெரியுதும் இல்லையென்றா அந்த பக்கத்தை பேசாமல் விடக்கூடாது. அந்த பக்கத்தால் தான் நாங்கள் அவரோட கூட பேசுவோம். இப்பொழுது ஒரு பக்கம் அவருக்கு தெரியாத பக்கத்தில் அதிகமாக இன்னும் செய்ய வைக்கிறது ஒரு முக்கியமான விடயம். அடுத்தது நேரம். அவர்களுக்கு சில வேளை ஒரு விடயத்தை சொல்வதற்கு மிகுந்த நேரம் எடுக்கும். இப்பொழுது திடீரென்று எனக்கு ஒரு பாரிசவாதம் எனக்கு சொல்வதற்கு கஷ்டம் என்றால் நான் மிகவும் மெதுவாக தான் சொல்லணும். ஆரோக்கியம் ப்ரோக்ராம் அதுக்காண்டி பார்த்து கொண்டிருக்கிறாது. பட் நிச்சயமாக உங்களோட வீட்டில் உங்கள் தந்தையோ உங்கள் மகனோ நேரம் எடுக்கின்றார் என்றால் அதற்குரிய நேரத்தை அளித்து ஆறுதலாக அவர் சொல்வதை கேட்பது முக்கியம். அவசரப்பட்டோ கோவப்பட்டோ செய்யாமல். அப்படி ஞாபக மறதி, ஏஜ் போனவர்களுக்கு, வயது போனவர்களுக்கு ஞாபக மறதி ஒரு முக்கியமான ஊனமாக வரும். அப்பொழுது உங்களுக்கு ஞாபகம் நல்லா இருக்கலாம், ஆனால் அவருக்கு பத்தாமல் இருக்கும். அப்போ அதை விட்டு எரிச்சல் அடையாமல் சில விடயங்களை திருப்பி சொல்ல கொடுப்பது முக்கியம். மற்ற வீட்டில் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு, விபத்துக்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு உங்கள் வீட்டில் உள்ள விடயங்களை அழகாக வைத்திருப்பதும், இடையூறு இல்லாமல் இருப்பதும், விழாமல் இருப்பதும். உதாரணமாக பாத்ரூம் கதவை பூட்டாமல் இருக்கிறது. நினைத்து பாருங்கள், ஒரு பேருக்கு பிரச்சனை, பாத்ரூமுக்குள்ளே வேறும் பாத்ரூம் கதவை பூட்டி போட்டு சில நேரங்களில் திறக்க இயலாமல் போகலாம். அப்படியான சின்ன விடயங்கள் கணக்கு இருக்கின்றன. இவற்றை ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் உள்ளவர்களின் இயலாமைகளுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி ஏற்க வேண்டி வரும். அதே மாதிரி நாங்கள் இங்கு பேசாத ஒரு விடயம் எமோஷனல் டிசபிலிட்டிஸ். சிலருக்கு கோபத்தை தாங்க இயலாது, சிலருக்கு உணர்ச்சிகள் மாறுபடும். அதுவும் ஒரு இயலாமை தான். அப்போ உடல் ஊனம் தான் இருக்க வேண்டும் என்று அல்ல. அப்போ சில உணர்வுகளில் மாற்றங்கள் ஏற்படுவர்களை அவர்களை எப்படி பராமரிப்பது என்பதும் தகுந்த ஒரு உள வைத்திய நிபுணரின் ஆலோசனையும் தேவைப்படலாம். ஆனால் அதில் எங்களுடைய கெட்டித்தனங்கள், அமைதியாக இருத்தல், ஆறுதலாக இருத்தல் என்பனவும் முக்கியம்.